அப்படி ஒரு மனிதனை கடவுள் படைக்கும் பொழுது அவனை இயக்குகிற இயக்க சக்தி தான் பரிசுத்த ஆவியானவர். மனுஷனை இயக்குகிற ஒரு வெறுமையான இடம் ஒரு மனிதனுக்குள்ள இருக்குது. அந்த இடத்தை தேவன் கையாளும் பொழுது அந்த இடத்திலிருந்து தேவன் விரும்பினபடி அந்த மனிதன் முழுமை அடைய ஆரம்பிப்பான். தேவன் விரும்பின விசுவாசம், தேவன் விரும்புகிற பரிசுத்தம், தேவன் விரும்புகிற பயபக்தி, தேவன் ஒரு மனுஷனுக்குள்ள என்னத்தை செய்ய விரும்பினாரோ அதை அவன் சரீரத்தை கொண்டு அவரால் செய்ய முடியும். ஒருவேளை தேவன் அந்த இடத்துக்குள்ள இல்ல, அந்த இடம் வெறுமையா இருக்குதுன்னா, கிட்டத்தட்ட பைபிள் அடிப்படையில 6000 பேய்கள் ஒரு மனுஷனுக்குள்ள உள்ள பூந்து இருக்கிற அளவுக்கு ஒரு மனுஷனுடைய சரீரம் அவ்வளவு வல்லமை வாய்ந்தது. கிட்டத்தட்ட முடியும். நம்ம சரீரம் ரொம்ப சின்னது, ஆனா நம்முடைய ஆவிக்குரிய உள்ளார்ந்த மனிதன் இருக்கான் இல்லையா, அவனுடைய உயரம் என்னைய பொறுத்தவரை வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரம் இருக்குதோ அவ்வளவு உயரமான மனிதன் நம்முடைய ஆன்மா. அதனாலதான் வானத்தை பூமி படைத்த அவ்வளவு பெரிய தேவனை நமக்குள்ள மாம்சத்துக்குள்ள இல்ல, நம்முடைய ஆவிக்குள்ள அவர் இருந்து நம்மளை இயக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய மாம்ச மண்டலமும் ஆவிக்குரிய மண்டலமும் ரொம்ப பெரியது. இன்னைக்கு இந்த பிரசங்க அவ்வளவு பெரிய தேவனை நமக்குள்ள பெற்று அவருடைய சத்தத்தை கொண்டு அவருடைய சித்தத்தின்படி செயல்படக்கூடிய அளவுக்கு ஒரு மனிதன் தன்னை ஒப்பு கொடுத்துட்டான்னா அந்த மனிதனுக்கு முன்னாடி இந்த முழு பிரபஞ்சமுமே அடிபணிஞ்சிடும். அல்லேலூயா. திரும்பவும் சொல்றேன், நீங்க சாதாரண நபர்கள் கிடையாது. உங்களை இயக்குகிற ஒரு சக்தி அது சாதாரண சக்தியும் கிடையாது.